ஐயோ ஏம்மா இது என் மண்டை வீட்டுக்குள்ள நடக்கு தரமான சண்டை ரைட்டா விளங்குன மாதிரி தான் போ. இந்த பிக் பாஸ் பார்த்து பார்த்து நான் பைத்தியம் ஆயிட்டேன் நண்பர்களே. ஸோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு தரமான சண்டை இருக்க மாதிரி காட்டுறாங்க. எப்படி தரமான சண்டை நம்ம சத்யா அவர்களும் ராணா அவர்களும் மோதிக்கிறாங்க, பவித்ரா காண்டி அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம சத்யாவும் பவித்ராவும் லவ் பண்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேவா? ஆனா அதுக்கிட்ட ராணுவ போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சானா, நானும் அந்த பொண்ணு லவ் பண்றேன், எனக்கும் பவித்ரா பிடிச்சிருக்கு, பவித்ரா நீ டிசர்வ் கிடையாது, பவித்ரா அவன் வேஸ்ட், பவித்ரா நான் உன்னை லவ் பண்ற பவித்ரான்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில ராணுவ போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான். அது நேத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த சம்பவம் சத்யாக்கு பிடிக்கல. எப்படி அந்த சம்பவம் சத்யாக்கு பிடிக்கல? ஏய் நீ குறுக்க வராதரா, என் வழியில வராதரான்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, ஓகேவா? காலை கொண்டாடி லைவ்ல தான் நம்ம அக்கா, அவங்க பேர் என்ன, ஆமா நம்ம பூமர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஏறி மாரல் கிளாஸ் எடுத்தாங்க. மாரல் கிளாஸ் எடுக்க சொன்னா மாத்தி நாமினேஷன் ப்ராசஸ் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடந்து முடிச்ச பிறகு என் போர்டில் போய் பவித்ரா ராணுவம் எழுதியிருப்பான் ஹார்ட் விட்டு. அப்பவே தெரியும் கண்டிப்பா வீட்டுல ஏதோ பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சத்யா நேத்துல இருந்தே முறைச்சிக்கிட்டு சுத்துறான், ராணா ஒரு மாதிரி முறைச்சிட்டு சுத்துறான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், அது ஒரிஜினல் சண்டை மாதிரிலாம் எனக்கு தெரியல, அது ஒரிஜினல் சண்டையே கிடையாது, அது டூப்ளிகேட் சண்டை. அதுக்கு பதிலாக நான் அந்த வீட்டில் என்ன பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லி அந்த வீடியோ கடைசியில் சொல்றேன், கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு சண்டே போடுறானுவன் அந்த கிளாஸ் நடந்துட்டே இருக்கும்போது அந்த கிளாஸ்க்கு நடுவில் போயிட்டு டக்குன்னு பூந்து நம்ம சத்யா வந்து நம்ம ராணுவ அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏய் பல்ல உடச்சிருவாண்டா ஏய் அப்படிங்கிறாங்க. கடைசியில் வெளியே வந்து சண்டை நடக்குது. எங்க லிவிங் ரூம்ல உள்ள நின்று ஏதோ பவித்ராவும் நம்ம சத்யாவை மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நீ வந்து உன் பேர் என்ன, ராணுவ ட்ரீட் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல, அது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு, அப்படி பண்ணாதன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இங்க இருந்து சத்யா வந்து நான் உனக்காண்டி தான் அப்படின்னேன், எல்லாம் உனக்காண்டி தாண்டி, என் தங்கக்குட்டி என் செல்லக்குட்டி அப்படின்னு இருக்காங்க. டேய் இந்த தங்கக்குட்டி செல்லக்குட்டி கதையெல்லாம் நாங்க கேட்கணும் மாட்டா, எங்களுக்கு தெரியாத இது பக்காவா ஃபேக்கா பண்றானோ ஊருக்கே தெரியுது. எப்படி பக்காவா ஃபேக்கா பண்றான்னு தெரியுது. ஃபேக்குன்னு சொல்றத விட வேணும்னு இந்த கண்டென்ட் ஆர்டிஃபிஷியலா எடுக்கிறானு. இதை நான் பிராங்க்னு சொல்ல மாட்டேன், இது பிராங்க் மாதிரி எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒன்று எடுக்கிறான். சத்யா வேணும்னு சண்டைக்கு போறான், அங்க இருந்து ராணுவ வேணும்னு சண்டைக்கு வரான், இங்க இருந்து பவித்ரா வேணும்னு சொல்லிட்டு லவ் பிரேக்கப் மாதிரி பண்றாங்க, ஒரு கண்டென்ட் பண்றாங்க. எப்படி ஒரு கண்டென்ட் பண்றாங்க, இதுல கிளாஸ் ரூம்ல வச்சு சண்டை நடக்குது, வெளியே வந்து சண்டை நடக்குது, வெளியே மத்த ஆட்கள் போய் கேட்கும்போது பவித்ரா எங்க 2 பேருக்குள்ள உள்ள கதைக்கு நீங்க வராதிங்க, அதுக்கு ரயான் அங்க இருந்துட்டு, ரயானா அது யாருன்னு தெரியல, புதுசா ஒரு பையன் வந்திருக்காப்ல, ஆள் நல்லா முழுக்குன்னு இருக்காப்ல. ஸோ ரயான் தான். ரயான் வந்து அங்கிட்டு போயிட்டு கிளாஸ் நடுவில் நடக்கும் நான் வந்து கேட்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்தமா ஒரு கிரிஞ்ச மூட்டை கட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு மூட்டை கட்டி ஒரு கிரிஞ்சா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இல்ல கடைசியில் இன்னொரு சீன் வேற பார்க்கணுமே, அப்படியே இந்த படத்துல வர மாதிரி பொண்ணு அங்க இருக்கு பையன் எங்க இருக்கா மாத்தி பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, நீ என்ன டீ போட்டு கூப்பிட்டல, நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்றேன். எனக்கு பார்க்க ஐயோ ஏன்டா இவ்வளவு மோசமா கிரிஞ்சு பண்றீங்க அப்படிதான் எனக்கு தோணுது. எப்படி ஏன்டா இவ்வளவு மோசமா கிரிஞ்சு பண்றீங்கன்னு தான் எனக்கு இருக்கு. கடைசியில் முடிச்சாச்சு, 2 பேருக்கும் பிரேக்கப் போய் முடிச்சு. நான் ஒண்ணுதான் சொல்றேன்டா, சிம்பிளா இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன், இந்த ஸ்கூல் டாஸ்க்கை தற்காலிகமாக நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு மம்பட்டியை கையில் கொடுங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு மம்பட்டியை கொடுத்து தோண்ட விடுங்க, லிவிங் ஏரியாவில் தோண்ட விடுங்க. எவன் ஃபர்ஸ்ட்டுக்கு தோன்றானோ 6 அடிக்கு ஒரு குழியை தோன்றானோ அவன் இஷ்டப்பட்ட ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டு முக்கலான்னு சொல்லுங்க. அப்படி மாற்றி முக்கட்டு கடைசியில் எவன் மம்பட்டியோட ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறானோ அவனுக்கு வின்னர் சிக்கன் டின்னர்னு சொல்லிட்டு கப்பா கொடுத்துருங்க. எனக்கு என்னமோ அதுதான் சரி போட்டோன்னு தோணுது. ஏன்னா இவன்கிட்ட மற்ற என்ன டாஸ்க் கொடுத்தாலும் வரல, கிரிஞ்சி வன்மோ பூமர்த்தனம் மட்டும்தான் வருதே தவிர உருப்படியாக கண்டென்ட் வரல. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த பால் கட்டையெல்லாம் வச்சு தூரத்தி போட்டுட்டு நல்ல ஒரு 10 மம்பட்டியை வாங்கி வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் தோண்டிட்டு அவனே படுத்துவான். ஏன்னா போகிற போக்க பார்த்தா நான் எங்கன்னா போய் தோண்டிட்டு படுக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குடா. ஒரு 10 பேருக்கு வேணா சும்மா அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்டா. இது ஒன்னொரு எபிசோட்லேயே லைவ்ல உட்காந்து ஃபுல்லாக பார்க்க முடியாடா, வெறுப்பாக இருக்குடா. எனக்கு தெரியல ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச அடுத்த முடிஞ்ச அந்த மம்பட்டி டாஸ்க்கு வைங்கடா, தோண்டிட்டு போ அவன் முக்கிட்டு கிடக்கட்டு உள்ள கடைசியாக அவனுக்குறானோ வின்னர்னு சொல்லி கொடுத்து அனுப்பி வீட்டுக்கு அனுப்பிவிட்ருங்க. முடியல. இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இதை மாதிரி வேறு ஏதாவது டாஸ்க் வச்சா நல்லா இருக்குமா, அந்த டாஸ்க் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டிங்கன்னா நம்ம வந்து சேனலுக்கு அனுப்பிவிடுவோம்.